வணக்கங்க. இந்த நாட்டு பப்பாளி பாருங்க, ரொம்ப காலமா வந்து நாட்டு பப்பாளி வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது, நம்ம நண்பர் ஒருத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டு பப்பாளி இருந்தது. மரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 அடிக்கு பக்கமா உயரமான ஒரு மரம். அதில வந்து பழங்கள்லாம் இருந்தது. இதில நிறக்கால் வந்து ரொம்ப முக்கியமுங்க. நம்ம வந்து ஐம்புலன்களுக்கும் உணவு குடுக்கணும். அதுதான் நம்மளுடைய உணவா இருக்கும். அதில வந்து இந்த நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறதெல்லாம் சிகப்புக்கு போயிருது. எல்லாம் மஞ்ச கலருங்க. அடுத்த ஐம்புலன்ல ஒரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த ஒளிநாடா நான் குடுக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, மணமுங்க. அருமையான மணம்ங்க. கண்டிப்பா அத பதிவு பண்ணி இது பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் இன்னும் வரல. அந்த மணத்த நுகரும் பொழுதே நமக்கு வந்து பப்பாளி சாப்பிட்ற மாரி வந்து அதனுடைய சுவை வந்து நாக்குக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப அருமையான ஒரு மரம். எனக்கு விதை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். பழமே பொறிச்சிட்டு போப்பா அப்படின்னாங்க. சரி நல்லது அப்படின்னு பழமும் பொறிச்சிட்டு வந்திருக்கிறேனுங்க. கண்டிப்பா ஒரு நாட்டு வித்து. இது இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, பக்கத்துலேயே ஆண் மரமும் இருந்தது. அப்போ ஆண் மரம் இருந்து பழம் வரும்பொழுது நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். அதனுடைய வர்க்கமும் நம்மளும் காப்பாத்தலாம். நம்ம தோட்டத்திலேயே ஆண் மரம் வைக்கணும்னு ஆசையா இருக்குது. நாட்டு பப்பாளிங்க.